இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு செய்தி பார்க்க போறோம். போன வாரமும் ஆவியின் கனிகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். ஆம், நம்ம கிறிஸ்டியன்ஸாவே இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைங்களா இருந்தாலும் ஆம், நம்மளும் வாழ்க்கையில பல வேளைகள்ல மாம்சத்தால வழி நடத்தப்படுறவங்களாகவும் இருக்கிறோம். ஆவியினால வழி நடத்தப்படுறது எவ்வளவு முக்கியம். அப்படி வழி நடத்தப்படும்போது அந்த ஆவியின் கனிகள் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம வந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற அந்த தலைப்புல பார்க்க போறோம். இன்னைக்கும் இந்த காலகட்டத்திலயும் ஆம், நியூஸ்ல நம்ம தினம் தினம் பார்க்குற ஒரே காரியம் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த யுத்தம். அந்த போரை பத்தி தான் பெரிய பேச்சா இருக்கு. அதனால அது எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டத்த குடுக்குது. எல்லாருக்கும் பெட்ரோல் விலை கூடிடுச்சு, கேஸோட விலை கூடிடுச்சு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அது எவ்வளோ கஷ்டத்த குடுக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆ, அமெரிக்கா கிட்ட கேட்டா, அவங்க கிட்ட அவ்ளோ பெரிய ஒரு ஆயுதம். அவங்க அந்த அணு ஆயுதத்த அவங்க செய்றதுக்கான அந்த எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க கிட்ட அது இருக்கக்கூடாது. அது வச்சுக்கிறதுக்கான அந்த தகுதி அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அந்த ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறத தான் அவங்க காரணமா காட்டி, இது எல்லாத்தையுமே பண்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ பிள்ளையா, ஒரு கிறிஸ்டியனா ஆ, பைபிள்ல ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு ஆயுதத்த குடுத்துருக்காங்க. இந்த உலகத்திலயும் ஆ, நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு நெறைய பேர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அப்புறம் ஏற்றத்தாழ்வுகள், நெறைய காரியங்கள் இருக்கு. அதுபோக சாத்தானோட பொய்கள், அவனோட வஞ்சனை, அவனுடைய சூழ்ச்சிகள், இந்த மாதிரி நெறைய காரியங்கள் இருக்கு. இது எல்லாத்தைக்குமே நம்ம வந்து அதை எதிர்த்து நிக்கிறதுக்கும், அவனோட அந்த போராடுறதுக்கும் ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருக்கும் இலவசமா எல்லாருக்குமே ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அது எல்லார் வீட்லயும் இருக்கு. நம்ம எல்லார் கையிலயும் குடுத்துருக்காங்க. அதுதான் அந்த சத்திய ஆவியாகிய அந்த வேத வசனத்த நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த சத்தியத்த நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் குடுத்துருக்காங்க. அத ஒரு ஆயுதமா, நமக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பனா நம்ம எல்லாருக்குமே குடுத்துருக்காங்க. ஆனா பல வேளைகள்ல நம்ம கிறிஸ்டியனா இருந்துமே அந்த அதோட அந்த முக்கியத்துவத்தையும், அது எவ்வளோ பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணராதவங்களா நம்ம பல வேளைகள்ல இருக்கிறோம். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்தா, எனக்கு என்னோட இப்ப இருக்க காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாழ்நாள்ல 95% வந்து நான் இந்த உணராம, இதோட இந்த முக்கியத்துவத்தையும், இந்த இம்பார்ட்டன்ஸ தெரியாம தான் நான் இருந்தேன். கடந்த ஒரு 5 வருஷமா தான் எனக்கு வந்து இந்த வார்த்தையோட இந்த வல்லமையும், இந்த வார்த்தையில அவ்ளோ தெளிவு, அவ்ளோ கிளாரிட்டியும், அதுல அவ்ளோ அந்த ஞானமும், அது எல்லாமே வளர்ந்தது வந்து இந்த கடைசி 5 வருஷத்த தான் நான் சொல்ல முடியும். அந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கப்புறம், அது எவ்ளோ என் வாழ்க்கைய, என்னையும் எவ்ளோ மாத்தியிருக்குங்கிறதும், ஆ எனக்கு வார்த்தைகளால அத சொல்ல முடியாது. அவ்ளோ பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் அது குடுத்திருக்கு. அந்த வார்த்தைய ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருக்கும் கூட குடுத்திருக்காங்க. ஆ, அந்த பெரிய அந்த ஆயுதத்த, அந்த தேவ வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்த நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா இந்த வசனத்த வந்து ஏசப்பா வந்து அவங்கள விசுவாசம் இல்லாதவங்க கிட்ட இல்ல, அவங்கள விசுவாசிக்கிற யூத ஜனங்கள் கிட்ட சொல்றாங்க. இந்த நம்ம வாசிக்க போற யோவான் 8வது அதிகாரம், அது நடக்கிற அந்த காலகட்டம், அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா, தேவாலயத்துக்கு ஏசப்பா வராங்க. அங்க இந்த யூதர்களும், இந்த மக்களும் எல்லாரும் கூடி வந்து, இதுல பாதி பேரு ஏசப்பாவ எப்படி குறை சொல்லலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு நடுவுல ஏசப்பா நெறைய காரியங்கள பகிர்ந்து கொள்றாங்க. அப்ப அதுல ஒரு நெறைய மக்கள் வந்து ஏசப்பாவ விசுவாசிக்கிறாங்க. "நாங்க உங்கள விசுவாசிக்கிறோம். நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தவர்ங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட ஏசப்பா சொல்றாங்க, 31வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, "நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்" என்றார். அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல அந்த ஃபர்ஸ்ட்
இந்த வசனத்த மட்டும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, அவங்கள விசுவாசிக்கிற அந்த யூதர்கள் கிட்ட ஆண்டவர் இத சொல்றாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்தோம்னா, நம்ம இதுல மெஜாரிட்டி எல்லாருமே நம்ம எல்லாம் கிறிஸ்டியனா இருக்கிறோம். அந்த விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம். நீங்க ஆ ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வந்தீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். உங்கள எங்கள சொந்த இரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கோம். ஆனா அதுக்கு அடுத்து இருக்க அந்த 2 காரியம் நம்ம மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸோட வாழ்க்கையில பார்த்தா, ஐ திங்க் 90% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட அந்த தெளிவோ, அந்த ஞானமும் இல்லாதவங்களா தான் நம்ம கடந்து நம்ம வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிடுறோம். 2வது அதுல பார்த்தோம்னா, நீங்க என்னோட உபதேசத்துல நிலைச்சிருந்தா மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க. அத நம்ம எத்தன பேர் கைய தூக்கி, ஆமா நான் வந்து ஏசப்பாவும் பைபிள்ல இருக்க அந்த உபதேசங்கள் எல்லாத்துலயும் நிலைச்சிருந்து அவங்களுடைய சீஷரா நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்னு தெரியல. இப்ப நான் பிறந்ததுல இருந்தே பேப்டிசம் குடுத்து, இப்ப வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்டியனா தான் இருக்கேன். ஆனா கைய தூக்கி என்னால ஸ்ட்ராங்கா நான் ஆண்டவர் சொன்ன அந்த உபதேசத்துல நான் நிலைச்சிருக்க பிள்ள. நம்ம மத்த காரியம்லாம் என் வாழ்க்கையில செகண்டரி தான். அதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம எத்தனை பேரால சொல்ல முடியும்னு தெரியல. அதேதான். அதுக்கப்புறம் கன்டினியூயஸா அவங்க சொல்றாங்க, "உபதேசத்துல நீ நிலைச்சிருந்தா, நீ சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுவ. சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்." அப்படின்னு அந்த யூதர்கள் கிட்ட ஏசப்பா சொல்றாங்க. அந்த சத்தியத்த இதுல நிலைச்சிருந்தா தான் என்னது உண்மை, அந்த சத்தியம், அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதே நீங்க அறிந்து கொள்வீங்க. அத அறிஞ்சுக்கிட்டா தான் அந்த சத்தியம் தான் உங்கள விடுதலையாக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, "நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை." அப்படின்னு உடனே அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. "நீங்க எப்படி எங்கள அப்படி பேசலாம்? நாங்க ஒரு காலமும் யாருக்கும் அடிமையாவே இல்ல." அதுவே ஆக்சுவலி ஒரு பெரிய பொய் தான். அவங்களுடைய வரலாற பார்த்தா, இந்த யூதர்கள் அவங்க ஒரு சுதந்திரமா வாழ்ந்தத விட, யாருக்கு அடியிலயாவது அவங்க ஒரு அடிமையா வாழ்ந்தது தான் அவ்ளோ 1000 வருஷம் அவங்க வாழ்றத நம்ம பார்க்க முடியும். ஏசப்பா பேசுற இந்த காலகட்டத்திலேயே அவங்க சுதந்திரமா இல்ல. சுதந்திரமா ஒரு நாடா இல்ல. அவங்க ரோமர்களுக்கு அடியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மைண்ட்ல, அவங்க மனசுல எப்படி இருக்கு? நாங்க யாருக்கும் அடிமைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. "விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்?" என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, "பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஆம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம பல ஸ்டேஜஸ்ல இருப்போம். ஆனா, நம்ம மனசுல நம்மளும் ஆ நம்ம இந்த தலைப்புல நம்ம முந்தியே பார்த்திருக்கோம். நம்ம யாருக்கும் அடிமையா இல்லனாலும், ஆனா பலவிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரமா, அவங்களுடைய பிள்ளையா நம்ம ஒரு சீஷரா நம்ம எப்படி வாழணும்னு வச்சிருக்காங்களோ, அந்த வாழ்க்கைய ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழாம, எத்தனையோ காரியங்கள் நம்மள அடிமைப்படுத்தி, நம்மள தடைப்படுத்தி, ஒரு அடிமைத்தனமான அந்த மென்டாலிட்டியோட, அந்த எண்ணங்களோட வாழ்ற பிள்ளைகளா நம்ம பல வேளைகள்ல இருக்கிறோம். அதுக்கு நெறைய எடுத்துக்காட்டுகள் தான் இதுல எழுதியிருக்கிறேன். பயம். நம்ம ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருந்துகிட்டும், ச எதுக்கெடுத்தாலும் பயப்படுற பிள்ளையா பல வேளைகள்ல இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தும், ஆண்டவர் தாமே நமக்கு எல்லாத்துல இருந்தும் விடுதலை குடுத்தும், ஒரு கவலை உள்ளவங்களா, அந்த ஒரு சந்தோஷம் இல்லாத பிள்ளையா, ஒரு கவலை உள்ளவங்களா, மன சோர்வு உள்ளவங்களா, ஒரு குழப்பம் உள்ளவங்களா, பேராசை உள்ளவங்களா, கர்வம், அகங்காரம், இன்னமுமே மன்னிக்க முடியாதவங்களா, அதே மாதிரி நெறைய அவநம்பிக்கைகள் உள்ளவங்களா, இல்லன்னா தேவன் மேல ஒரு விசுவாசம் அரைகுறையான ஒரு விசுவாசம் உள்ளவங்களா, அதே மாதிரி தேவனை பற்றிய அந்த அறிவு, அந்த ஞானம் இல்லாத பிள்ளைங்களா, இல்லன்னா ஆண்டவர் மற்றும் கிறிஸ்து இயேசுவ பற்றி ஒரு தவறான கருத்துகள் உள்ளவங்களா? ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல ஆண்டவர்னா இப்படிதான், காட்னா அவங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ்டா ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு வாழ்ற பிள்ளைகளா, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நாங்க யாருக்கும் அடிமை இல்லன்னு ஒரு அடிமையாவே இருந்தாங்களோ, நம்மளும் இதே மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, நம்ம மனசுல, நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள்ல இருக்கும்போது, நம்ம நம்மளும் ஒரு அடிமைகளா தான் இருக்கிறோம். அடுத்ததும் கடைசியா ஏசப்பா சொல்றாங்க, "அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார்."
அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. என்னதான் ஒரு அந்த காலகட்டங்கள்ல அடிமைத்தனம் வந்து ரொம்ப காமனா இருந்துச்சு. யோசேப்பே வந்து எகிப்துல போய் ஒரு அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேலர்களும் அடிமைகளா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அததான் அவங்க அந்த கான்டெக்ஸ்ட்ல அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. என்னதான் ஒரு அடிமை, அவன் அடிமையாவே ஒரு வீட்ல அவன் பிறந்ததிலிருந்து இருந்தாலும், அந்த வீட்டுக்குள்ள அந்த சொத்து, சுகம், அவனுக்குள்ள அந்த உரிமைகள் எதுவுமே அடிமைக்குள்ளது தான் இருக்குமே தவிர, அவனுக்கு வந்து ஒரு நாளும் அந்த குமாரனுக்குள்ள அந்த ஆம் இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் அந்த அடிமை மனப்பான்மையில இருக்கிறவனுக்கு ஒரு நாளும் கிடையாது. அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருந்தும், இந்த மாரி காரியங்கள் நம்ம மைண்ட்லயும், நம்ம வாழ்க்கையிலயும் இருக்கிறதுனால, நம்ம ஒரு அடிமைத்தனமான மென்டாலிட்டியோட இருந்தா, என்னைக்குமே அந்த குமாரனுக்குள்ள அந்த ஃபீலிங் இல்லாமலே நம்ம வாழ்ந்துருவோம். அடுத்த இதுலயும் சொல்றாங்க, "ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், மெய்யாகவே விடுதலையாவீர்கள்." அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஏசப்பா அந்த சிலுவையில வந்து, அந்த எல்லா காரியங்களும் நமக்கு எதிரா என்னென்ன இருந்துச்சோ, அவ்வளவு காரியங்களையும் அவங்க தகர்த்து, உடைச்சு வீசிட்டாங்க. நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகளா, ஏசப்பாவுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா அவங்க கூட சேர்ந்து அவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம அவங்களுடைய பிள்ளைகளா, சுதந்திரர்களா இருக்கிறோம்னு பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனத்துல இருக்கிற யாருக்குமே, அது அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது, அந்த அடிமை ஒரு வீட்ல அடிமையா இருக்கும்போது, அந்த வீட்டோட வாரிசு வந்து, "நீ இனிமே அடிமை இல்ல" அப்படின்னு சொல்லி அவன வந்து ஃப்ரீ ஆக்கிட்டா, அவன யாரும் அடிமைப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் நம்மளையும் ஆண்டவர் வந்து அடிமைத்தனத்திலிருந்து எல்லாத்துலயும் நம்மள விடுதலை ஆக்குனவங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். அடுத்ததும் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஏசப்பா சொல்றாங்க, "நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள்" என்றார். அதற்கு அவர்கள், "ஆபிரகாமே எங்கள் பிதா" என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, "நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்லத் தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே." அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பல வேளைகள்ல நம்மளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே இந்த காலகட்டத்திலயும் இத்தனை 1000 வருஷம் கழிச்சும், 2000 வருஷம் கழிச்சும், நம்மளும் ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலுமே, அவங்களும் அழைக்கப்பட்டவங்க தான். தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லப்பட்டவங்க தான். அவங்க ஆண்டவர நேரிலேயே பார்த்தாங்க. ஏசப்பாவ கண்கூடா பார்த்தாங்க. அவங்க கூட நடந்தாங்க, பேசினாங்க, பழகுனாங்க. அவங்க செஞ்ச அதிசயம், அற்புதம் எல்லாத்தையுமே அவங்க பார்க்கிறவங்களா இருந்தாங்க. எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனா, ஆண்டவர அவங்க பூரணமா விசுவாசிக்கல. ஏசப்பா யாரு? அப்படிங்கிறத அவங்க வந்து உணரவே இல்ல. ஆனா, அதே ஆபிரகாமோட வாழ்க்கைய பார்த்தோம்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில அவ்ளோ அதிசயங்கள் நடந்தது. ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம், அவங்க வந்து 100 வயசா இருக்கும்போது, 75வது வயசுல ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் குடுக்காங்க. "உனக்கு ஒரு பிள்ளைய நான் குடுப்பேன். உனக்கு ஒரு வாரிசு வருவான்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசுலயும், இவ்வளோ வயசான காலத்துல இது நிறைவேறாத காரியம் அப்படின்னாலுமே, வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன், இது என் வாழ்க்கையில நடக்கும்னு அவரு உறுதியா விசுவாசிச்சதுனால, அந்த வாக்குத்தத்தம் அவர் 100 வயசாகும்போது நிறைவேறுச்சு. அதே மாதிரி அவருடைய அந்த ஒரே பேரான குமாரன். இத யோசிக்கும்போது, ஆபிரகாமுக்கு வந்து அவ்ளோ சொத்து, சுகம் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு இல்லாததுன்னு எதுவும் கிடையாது. அவ்ளோ இந்த காலத்துல நம்ம பார்க்குற மாரி பெரிய பணக்காரர் அவரு. அவருக்கு அவ்ளோ ப்ரெஷியஸா அவ்ளோ நாள் தவம் இருந்து கிடைச்ச மாதிரி கிடைச்ச அந்த பிள்ளைய ஆண்டவர் வந்து பலியிடு, எனக்கு நீ குடுன்னு சொல்லும்போது, அவர் ஆண்டவர பார்த்து முறுமுறுக்கல. ஆண்டவர்கிட்ட கோபப்படல. ஆண்டவர்கிட்ட கேள்வியும் கேட்கல. நம்ம ஆண்டவர் சொல்லுவாங்க, அடுத்த நாள் அவரு அதிகாலையிலேயே எழும்பி, அதுக்கான தயாரிப்புகள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அவர் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம விசுவாசத்தோட கூட வந்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, "நாங்க 2 பேரும் மேல போயிட்டு ஆண்டவர தொழுது கொண்டுட்டு, நாங்க 2 பேரும் கீழ வருவோம்." அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. அததான் ஏசப்பா சொல்றாங்க இந்த மக்கள் கிட்ட. அப்படி இருந்த அந்த ஆபிரகாமோட பிள்ளைங்களா நீங்க? அவருக்கு இருந்த அந்த கிரியைகள். அவர் வெறும் வாயினால பேசல. அவருடைய செயல்களும் வந்து
அந்த விசுவாசத்திற்குரிய செயல் இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள்னு நீங்க உங்கள சொல்றீங்களே, ஆனா அவரு உங்கள மாதிரி இல்லையே! அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலயும், நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய சூழ்நிலைகள், நம்ம எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, நம்ம நம்மளுடைய சொந்த உணர்ச்சிகள், நம்ம உணர்வுகள், இல்ல நமக்கே உரிய அந்த சொந்த ஞானம், அந்த புரிதல நம்பி நம்ம காரியங்கள செய்றோமா? இல்லன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முன்னுரிமை குடுக்குறோமா? அப்படிங்கிறத நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாம் எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்கு தான் அவங்க அந்த முன்னுரிமை அளிக்கிறவங்களா இருந்தாங்க. அத மட்டுமே தான் விசுவாசிச்சாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள அவங்க அதுக்கு இடம் குடுக்கல. அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அவங்க இடம் குடுக்கல. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அடுத்ததும் ஏசப்பா கன்டின்யூ பண்றாங்க. நீங்க உங்களுடைய பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. ஒரே பிதா எங்களுக்கு உண்டு. அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை. அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? அந்த மனசு தான் இங்க பெரிய பிரச்சனை. இவ்வளவுத்தையும் பார்க்குறாங்க, காதுல கேட்குறாங்க, கண்ணால பார்க்குறாங்க. ஏசப்பா செய்ற அவ்வளோ அதிசய அற்புதம் அவங்க கண்ணு முன்னால தான் நடக்குது. இல்லன்னா தூரமா நடந்தாலும் அத பத்தி கேள்விப்படுறாங்க. ஆனா எல்லாமே இருந்தும், ஏன்னா என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு ஏசப்பா நமக்கு அழகா சொல்றாங்க. நம்ம பிகினிங்ல பார்த்தோம் சத்தியத்தை பத்தி ஏசப்பா ஆரம்பிச்சாங்க. இங்க பொய்ய பத்தி சொல்றாங்க. பொய் யாரு பேசுவா அப்படிங்கிறத நமக்கு தெளிவா சொல்றாங்க. சத்தியம்ங்கிறதே அந்த பிசாசு கிட்ட கிடையாது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடினால அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்துல எடுத்து அவன் பேசுறவனா இருக்கிறான் அப்படிங்கிறத ஏசப்பா அழகா சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் பார்க்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு சாத்தானை பத்தி அழகா சொல்றாங்க. பவுல் சொல்றாங்க, நாங்க சுவிசேஷத்தை எல்லாருக்கும் போய் பிரசங்கம் பண்றோம். ஆனா சில பேர் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவனான அந்த பிசாசு அவங்களுடைய மனச குருடாக்குனா அப்படிங்கிறத பவுலும் சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னால வாசிச்ச அந்த பேராகிராஃப்லயும் பார்த்தோம். ஏசப்பாவும் சொல்றாங்க. ஏன்னா உங்க மனசு சரியில்ல. அதோட கரெக்டான இடத்துல அது இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம மெயினா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஏசப்பாவே பைபிள்ல சொல்லியிருக்காங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிசாசு நெறைய பொய்கள சொல்லி, நெறைய காரியங்கள நம்ம தலையிலயும், நம்ம எண்ணங்கள்லயும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டா நம்மள குழப்புறதுல ஒரு பெரிய ஆளு. அதனால அந்த பிசாசோட தந்திரங்கள் என்ன? அவன் என்ன மாதிரி செய்வான்? அப்படிங்கிறத நம்ம தெரியாம இருந்தோம்னா, நம்மள ஈஸியா ஏமாற்றி ஏமாற்றிட்டு போயிடுவான். அதனால நம்ம முதல்ல ஆ தேவனுடைய அந்த உண்மை நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்கிறத உணர்ந்தவங்களா இருக்கணும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களே பார்க்குறோம். அவங்க ஏசப்பாவே அவங்க கூட இருந்தோம். அந்த சத்தியமே அவங்க பக்கத்துல இருந்தோம். அவங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டு, இந்த பிசாசோட பொய்ய நம்புற ஒரு பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா, அந்த காலகட்டத்திலயும் அவங்க பழைய ஏற்பாடு கோத்திரங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருந்துச்சு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ஏசப்பாவ பத்தி அவ்ளோ தீர்க்க தரிசனம் குடுத்திருந்தாங்க. ஏசப்பா இந்த ஊர்ல பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறப்பாங்க. அப்படின்னு ஏசப்பாவ குறிச்ச வாக்குத்தத்தங்கள் அவ்ளோ காரியங்கள் இருந்துச்சு. ஆனாலும், இந்த நம்ம வசனத்துல பார்க்க மாதிரி, அந்த பிசாசானவன் அவங்க மனச குருடாக்குனதுனால, அவங்க எல்லாத்தையும் பார்க்குற
பார்க்குறவங்களா இருந்தும், கேட்குறவங்களா இருந்தும், அவங்க அத விசுவாசிக்காம போயிட்டாங்க. இதே சூழ்நிலை வந்து நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கலாம். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல. இதெல்லாம் எழுதியிருக்கிறது நமக்காகவும் தான் எழுதியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாரி சூழ்நிலைகள் இருக்கும்போது, இந்த இஸ்ரவேலர்கள் செஞ்ச அந்த தவற நம்ம செய்யக்கூடாது. முதலாவது நம்ம இந்த பிசாசோட காரியங்கள் ஏசப்பாவே சொல்றாங்க, "அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடினால, அவன் பேசும்போது அவனோட சொந்தத்தில எடுத்து பேசுறவனா இருக்கிறான்." அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏவாள் கிட்ட போயி பிசாசு பேசினத தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4 முதல் 5வது வசனத்தில பார்க்கிறோம். "அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை." அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பொய்ய ரொம்ப ஆ கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அவங்க வந்து ஸ்டெடியா அத சொல்றாங்க. "நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்றாங்க. ஏவாளுக்கும், தேவனுக்கும் நடுவுல அவங்களுக்கு நடுவுல என்ன பண்றாங்க, தேவன் வந்து "நீங்க இத சாப்பிட்டா கண்கள் எல்லாம் திறந்து நீங்க தேவர்கள போல இருப்பீங்க." அப்படின்னு அவர் நெனச்சுட்டு, உங்களுக்கு இத நீங்க பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு காரியத்த சொல்லியிருக்கிறாங்க. தேவன் உங்களுக்கு ஒரு நல்லத விரும்பாத ஒரு தேவன். அவருக்கு உங்களுக்கு மேல பூரண அன்பில்லாதவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ சாத்தான் கிரியேட் பண்றத நம்ம பார்க்க முடியுது. சாத்தானுக்கு இவங்க மேல ரொம்ப அக்கறையும், ரொம்ப அன்பும் இருக்கிற மாதிரி இத நம்ம வாசிக்கும்போது நம்ம பார்க்க முடியுது. அவர் வந்து சொல்றது பொய்யி. சாகவே சாவதில்லை அப்படிங்கிறத உறுதியா இவங்களுக்கு அந்த பொய்ய குடுக்குறாரு. இவங்களும் அந்த வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தை, அந்த சத்தியத்துக்கு அவங்க முக்கியத்துவம் குடுக்காததுனால, அத அசட்டை பண்றதுனால, அவங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா 1வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே நம்ம மனுஷங்க எல்லாரையும் ஆணாகவும், பெண்ணாகவும் தேவனுடைய சாயலாகவே நம்மள படைச்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் வந்து இவங்களுக்கு வந்து நீங்க பலுகி, பெருகி இந்த உலகத்திலயும், இந்த உலகத்தில இருக்க எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு தரேன். நீங்க எல்லாரையும் ஆண்டு அனுபவிச்சு ஆசீர்வாதமா இருங்கன்னு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன, இவர் வந்து இந்த சாத்தான் இந்த சூழ்நிலையில ஒரு அழகான ஒரு பொய்ய சொல்லி, அதே மாரி ஒரு சஜஷன். இது வந்து நீங்க பார்த்தோன்னா, அந்த சாத்தான் வந்து பழத்த எடுத்து ஏவாளோட வாயில வந்து திணிக்கவோ, அத குடுக்கவோ அப்படியெல்லாம் செய்யல. சாத்தான் எப்பவுமே நம்ம வாழ்க்கையிலயும், நம்ம இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு அழகான சஜஷன், ஒரு ஐடியா இந்த மாரி ஒரு சிந்தனை, இந்த மாதிரி தான் நமக்கு குடுப்பான். இத தான் நம்ம நினைவில் கொள்ளணும். எப்பவுமே அந்த சிந்தனை, அந்த ஆலோசனை, அந்த கருத்து இதெல்லாம் தேவனுடைய அந்த வார்த்தையோட இது ஒத்துப்போகுதா? இல்லன்னா அதுக்கு அப்படி மாறா, ஏர்மாறா அது இருக்கா? அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய அந்த இடம் வந்து நமக்குள்ளது. ஏன்னா, இது ஏவாள் கையில தான் இருந்துச்சு. அவங்க இத வேண்டாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு நான் செய்ய மாட்டேன், நீ போ அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். ஆனா, அவங்க வந்து இவனுடைய சாத்தானுடைய வார்த்தைய, தேவனுடைய வார்த்தைக்கு மேல ஒரு பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒப்பீனியனா எடுத்ததுனால தான், இவ்ளோ பெரிய காரியம் நடந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம வாழ்க்கையிலயும் இந்த இன்சிடென்ட்ட எப்பவுமே நினைவு கூரணும். அவன் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ரொம்ப டெம்ப்டிங்கா, ரொம்ப நம்ம கண்ணுக்கு, நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு சஜஷன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வரும். அது பாதி வேளையில சாத்தானே குடுப்பான். இல்லன்னா, சாத்தான் ஆண்டவருக்கு எப்படி மனுஷங்க இருக்காங்களோ, அதே மாதிரி சாத்தானுக்கும் மனுஷங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களும் நமக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் குடுக்கும்போது, இது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போதா? அப்படிங்கிறத நம்ம கவனமா இருக்கணும். 2வதும் சாத்தான் வந்து ஆதாம் ஏவாள்ல ஆரம்பிச்சு ஏசப்பா வரைக்கும் விட்டு வைக்கல. ஏசப்பா கிட்ட நடக்கிற காரியம் தான் இது. மத்தேயு 4வது அதிகாரம் 2 முதல் 5வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏசப்பா
உபவாசம் இருந்து அவ்ளோ 40 நாள் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு எவ்ளோ பசிக்கும்னு நமக்கே தெரியும். அவ்ளோ பசியில இருக்கும்போது அவன் வர்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நம்ம எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவன் வரமாட்டான். நம்மளோட அந்த வீக்கஸ்ட் பாயிண்ட் நம்ம எப்போ சோர்ந்து போயி, நொந்து போயி, இல்லன்னா ரொம்ப டயர்டா இருக்கிற அந்த காலகட்டத்தில அவன் வருவாங்கிறது இதுல நமக்கு தெரியுது. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, "நீர் தேவனுடைய குமாரனேயானால்" இதுல ரிப்பீட்டடா இத நம்ம பார்ப்போம். அவனோட கேள்வியே வந்து, "நீ தேவனுடைய குமாரனேயானால், நீ இத பண்ணு. நீங்க இத பண்ணுங்க." அப்படின்னு ஏசப்பா கிட்ட சொல்றத பார்க்க முடியும். எப்பவுமே நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம யாரு அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கிறவனாகவும், "நீ அத நிரூபிச்சு காமி" அப்படின்னு நம்மளையே அ சோதிக்கிற ஒரு ஆளா நம்ம பார்க்க முடியுது. "நீர் தேவனுடைய குமாரனேயானால், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்" என்றான். அவர் பிரதியுத்தரமாக, "மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே" என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், தேவாலயத்து உப்பிரகையின் மேல் அவரை நிறுத்தி, "நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும்." திரும்பியும், "நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும்." அதே கொஸ்டின். திரும்பியும் ஐடென்டிட்டிய கொஸ்டின் பண்றது. "ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது" என்று சொன்னான். சாத்தானோ பைபிள் வசனத்த அழகா சொல்றான். அதற்கு இயேசு, "உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே" அப்படின்னு ஏசப்பாவும் திரும்ப என்ன சொல்றாங்க? அதே வேத வசனத்த சாத்தானுக்கு சொல்றாங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, "நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன்" என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, "அப்பாலே போ சாத்தானே! உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே" என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்ன்னு நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா கிட்ட வரும்போதும் அதே டெம்ப்டேஷன். ஏசப்பாவையும் வந்து எப்படியெல்லாம் டெம்ப்ட் பண்ண முடியுமோ, அந்த வகையில எல்லாம் ஒவ்வொரு காரியமா, முதல்ல ஏசப்பா ரொம்ப பசியில இருக்காங்க. "அ நீ வந்து சாப்பாட உனக்கு ரெடி பண்ணு. அந்த கல்லுகிட்ட பேசு" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து, "நீ மேல இருந்து குதிச்சு காமி. உன்னுடைய தூதர்கள் வந்து உன்னை என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்கிறேன்." அடுத்ததும், "நீ என் கால்ல விழு. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும், ராஜ்யத்தையும், மகிமையும் நான் உனக்கு தரேன்னு." சாத்தான் யாரு ஏசப்பாவுக்கு குடுக்குறதுக்கு? அவனுக்கு அதுக்கான உரிமையும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனாலும் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும், எல்லா சூழ்நிலைகள்லயும் எப்ப வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம வந்து தெளிவுள்ளவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏசப்பாவும் இதுல சாத்தானுக்கு நம்ம எப்படி எதிர்த்து நிக்கணும்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே குடுத்திருக்காங்க. ஏசப்பா வேற எந்த காரியத்தையுமே சொல்லல. அவங்க அவனுக்கு திரும்ப பதில் சொன்னது ஃபுல்லாவே பைபிள்ல இருக்க வசனங்கள் தான். அந்த வேத வசனங்கள் மட்டும் தான். அதனால வேத வசனத்த நம்ம தெரிஞ்சு கொள்றது நம்ம வாழ்க்கையில எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வேளையில உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா, அவன் நமக்கு விதவிதமான சிந்தனைகள நமக்கு தரம்போது, அத வந்து நம்ம எதிர்த்து இதே மாதிரி ஏசப்பா எப்படி அவனுக்கு எதிர்த்து எதிர்த்து வேத வசனங்கள சொல்லி கான்ட்ரடிக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்மளும் அவனை எதிர்த்து வேத வசனங்கள வச்சு மட்டுமே அந்த இடத்துல உறுதியா நிக்க முடியும். அவனும் இதே மாதிரி நெறைய காரியங்கள நான் உனக்கு அத தரேன், இத தரேன், உலகத்துல இருக்க எல்லாத்தையும் தரேங்கிற மாதிரியான எத்தனையோ வகையான டெம்ப்டேஷன் நம்ம வாழ்க்கையில வரும்போதும், ஏசப்பா எப்படி அதே இடத்துல உறுதியா இருந்து வேத வசனத்த யூஸ் பண்ணாங்களோ, அது நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நிச்சயமா செய்ய வேணும். அடுத்தது 3வது காரியம், ஆ சாத்தான் வந்து இந்த மாதிரி மட்டும் இல்லாம, இன்னும் வாழ்க்கையில வேற வேற மோசமான காரியங்களும் செய்றத நம்ம பார்க்க முடியும். யோபுவோட வாழ்க்கையிலயும் 1வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, தேவனிடத்துல வந்து தேவன் வந்து யோபுவ பத்தி சாத்தான் கிட்ட சொல்லும்போது, சாத்தான் வந்து எல்லாத்தையுமே அவன் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் அழிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய சொத்து, சுகம், அவரோட குடும்பம், அவரோட பிள்ளைங்க, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து போறத நம்ம பார்க்க முடியும்.
ஆனா, அதுல தேவனுடைய கை இல்ல அப்படிங்கிறத நம்ம அத ஒழுங்கா வாசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எதிர்பார்க்காத இழப்புகள், நம்ம ஹெல்த் வைஸா இருக்கட்டும், இல்லன்னா நம்மளுடைய வெல்த்லயா இருக்கட்டும், எதுலயாவது நமக்கு இழப்புகள் வரும்போது, நம்ம இம்மீடியட்டா நம்மளோட மைண்ட் எங்க போகுது? அந்த மனசு, அந்த சிந்தனை எங்க போகுதுன்னா, நம்ம ஆண்டவர தான் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்களா இருக்கிறோம். ஆ ஆனா, பாதி எப்பவுமே ஆண்டவர் வந்து நமக்காக அவங்க பிள்ளையையே குடுத்த அந்த ஆண்டவர் அவங்க. நம்ம மேல அவ்ளோ அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர். நம்ம யாருமே நம்ம பிள்ளைய யாருக்காகவும் நம்ம விட்டு குடுக்க மாட்டோம். ஆனா, அவங்களுடைய அந்த சொந்த ஒரே பேரான குமாரன நமக்காக குடுத்த அப்படி ஒரு ஆண்டவர, நம்ம ஒரு நாளும் நம்ம வந்து அந்த தப்பா நெனைக்கவே கூடாது. ஏன்னா, நான் இந்த தெளிவெல்லாம் இல்லாததுக்கு முன்னால வாழ்க்கையில எது நடந்தாலும் உடனே ஆண்டவர் மேல தான் கோபம் வரும். நீங்க அவர் தான ஆண்டவரு. எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப அவர் தானே எல்லாம் பண்றாரு. எனக்கு இந்த நோய் வந்ததும் ஆண்டவர் தான். எனக்கு இந்த பிரச்சனை வந்ததும் ஆண்டவர் தான். எல்லா பழி, பாவம் என்னதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டு, ஆண்டவர்கிட்ட கோபிக்கிற பிள்ளைங்களா நம்ம பல வேளைகள்ல இருக்கிறோம். ஆனா, அது எதுவுமே ஆண்டவருடைய காரியம் இல்ல. சாத்தான் தான் பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில இந்த மாரி காரியங்கள் செய்றத நம்ம பார்க்க முடியுது. யோபு 2வது அதிகாரம் 3 முதல் 7வது வசனத்திலயும் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த ஸ்டேஜ்ல வந்து யோபுவோட வாழ்க்கையில அவர் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறாரு. அவர் மட்டும் இருக்கிறாரு. அவரும் ஒரு ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க. "நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான்." அப்படின்னு சொல்றாங்க. யோபுவோட வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் தான். அவங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கும்போதும், ஆண்டவர ஒரு வார்த்தை கூட அவர தூஷிக்காம, அவருக்காக நிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறாரு. சாத்தான் உடனே சொல்றாங்க, இதுல தான் சாத்தானோட அந்த ஸ்ட்ராட்டஜி, அவரோட எண்ணம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் குடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டு அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அப்படிங்கிற அந்த ஐடியாவை யாரு கொடுக்கறா? சாத்தான் தான் கொடுக்கறான். அந்த எண்ணம் யாருக்கு இருக்கு? சாத்தானுக்கு இருக்கு. அவன் என்ன ட்ரை பண்றான்? யோபு உங்களுக்கு விசுவாசம் உள்ள பிள்ளையா, இவ்வளவு அன்பான உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருக்கிறான்னா, அப்ப அவனுக்கு நோயை கொடுங்க, அவன் எலும்பை தொடுங்க, அவன் இதெல்லாம் தொடுங்க. அப்போ அவன் உங்கள தூஷிக்கிறானா இல்லையான்னு நம்ம பார்க்குறோம். இது நம்ம வாழ்க்கையிலயும் நான் சொன்ன மாதிரி, நம்ம எதிர்பார்க்காம நமக்கு உடம்பு சரியில்ல, நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம உடனே ஆண்டவர கேள்வி கேட்கிறவங்களாகவும், அவங்கள குற்றம் சொல்லுகிற பிள்ளைங்களாகவும் பல வேளைகள்ல இருக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. இதுலயே நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அவனோட இன்னொரு முக்கியமான அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுடைய இந்த ஹெல்த்த தொடுறது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, யோபின் உள்ளங்கால் யாரு போய் இத பண்றா? சாத்தான். சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம கிறிஸ்டியன்ஸா நம்ம வாழ்க்கையில இந்த கிளாரிட்டி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா சாத்தான் வந்து பல வேளைகள்ல ஏவாள்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து இதை சாப்பிட்டா நீ தேவர் மாதிரி ஆயிடுவ, அதான் அவர் கொடுக்கல பாத்தியா அப்படின்னு சேம் சைட் கோல் போடுற மாதிரி போட்டு அவங்கள எப்படி ஏமாத்துனாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி காரியங்களையும் எல்லாத்தையும் சாத்தான் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு, கடைசி அதுக்கான பழிய தூக்கி ஆண்டவர் மேல போட்டுருவாங்க. நம்ம அத தெரியாம, உணராம, ஆண்டவர் தான் நமக்கு இது எல்லாமே குடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்க மாட்டோம்? "எனக்கு சுகமாக்குங்க, என்ன குணப்படுத்துங்கன்னு" நம்ம கேட்க மாட்டோம். அதுபோக நம்ம ஆண்டவரையே கோபிச்சுக்கிட்டு, அவங்க மேல கோபப்பட்டுட்டு, அவங்க கிட்ட விலகி இருப்போம். அதுதான் சாத்தானுக்கு ரொம்ப தேவையான காரியம். அதனால இத உணர்ந்தவங்களா,
நம்ம அந்த சத்தியம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்மள விடுதலையாக்க முடியும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இது எல்லாமே சாத்தானோட விதவிதமான காரியங்கள். அவன் எப்படியெல்லாம் நம்மகிட்ட வருவான் அப்படிங்கிறத ஒரு சில உதாரணங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். அதனால நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு கிறிஸ்டியனா நம்ம தினமும் நம்ம வந்து ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். திரும்பவும் அதே புத்திய தான் நம்ம வரோம். ஏன்னா சாத்தான் வந்து அந்த புத்தியையும் நம்ம ஏதாவது வாழ்க்கையில நம்ம நினைக்காத நடந்துச்சுனாலே நம்ம இம்மீடியட்டா நமக்கு ஒரு 1000 எண்ணங்கள் வரும். தூக்கம் வராது. நைட் எல்லாம் படுத்துக்கிட்டு எதையாவது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த இது இருக்கு. ஆனா அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம். அதனால நம்ம எல்லா சூழ்நிலையிலயும் ஆண்டவருடைய வசனத்த உறுதியா பிடிச்சுக்கிட்டவங்களா, தெளிந்த புத்தி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8 முதல் 9வது வசனத்திலயும் பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரோட எதிராளி? நம்ம எல்லாருக்கும் எதிராளி. எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது எல்லாமே நமக்காக வேற யாருமே செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தான் பைபிள் வசனங்கள் தெரிஞ்சவங்களாகவும், இந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவங்களா நம்ம இருந்து, நம்ம தான் விழித்திருங்கள்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, அவன் யார எப்போ விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறான்னு பைபிள்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். ஏசப்பா எப்படி நின்னாங்க? வசனத்த வச்சுட்டு அதே மாதிரி தான் நம்ம நிக்கணும். அந்த விசுவாசம் தான் எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறவங்களா இருந்தா, அந்த விசுவாசம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னா, அதுக்கும் பைபிள்லயே பதில் இருக்கு. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல, எனவே விசுவாசம் கேட்பதினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வரும். அப்படின்னு பார்க்குறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையிலயும் விசுவாச குறைச்சல் இருக்கு. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்துல நம்ம உலகத்திலயும் மத்தவங்க கிட்ட போயி கேள்விய கேட்கிறதும், அவங்க கிட்ட நம்ம வருத்தப்படுறது, நம்ம நம்மளே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணாம, நம்ம தேவனுடைய வார்த்தைய நம்ம எவ்வளோ தியானிக்கிறோமோ, அவ்வளோ விசுவாசம் நமக்கு வரும்னு பைபிள்ல நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததும் ஆ, பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிக்கிறதுங்கிறதைய பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு. யோவாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கிறதும், பிசாசுக்கு எதிர்த்து தைரியமா நிக்கிறதும் தான் நம்ம செய்யணும். அப்ப அவனே நம்மளை விட்டு ஓடி போவான்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. இத தியானிங்க. அதனால ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த சமாதானத்த தருவாங்க. பிசாசுக்கு நம்மளும் எதிர்த்து நிக்க முடியும். எபேசியர் 6வது அதிகாரம் 11லிருந்து 13வது வசனத்திலையும் பார்க்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம பல வேளைகள்ல இப்படி ஒரு போராட்டம் இருக்குங்கிறதையே மறந்துடுறோம். நமக்கு இப்படி ஒரு எதிராளி ஒருத்தன் உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்கிறதையும் மறந்துடுறோம். அதனால அது ரொம்ப முக்கியம். இந்த பிசாசோட தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும்னா, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்த நம்ம தரித்துக் கொள்ளணும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்றாங்க. எல்லாமே நம்ம பிசிக்கலா பார்க்குற இந்த கண்ணால பார்க்குற காரியங்களோட மட்டும் மாம்சத்தோட இரத்தத்தோட மட்டும் நமக்கு போராட்டங்கள் கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் உலகம் இருக்கு. அது போக இந்த சாத்தானோட இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் மூலமா நம்மள வந்து அவனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இந்த காரியங்களும் இருக்கு. இந்த எல்லா தந்திரங்களையும் நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம எப்பவும் ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். ஆகையால
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நம்ம வெற்றியோட நிக்கிறதுக்கு திராணி உள்ளவங்களா இருக்கணும்னா தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கிற பிள்ளையா இருக்கணும். திரும்பவும் நம்ம பார்த்த அதே சத்தியம்தான். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகியும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனேயும் அக்னி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம முதல்ல பார்த்த மற்ற எல்லாமே வந்து வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். அது வந்து நம்ம மேல ஒவ்வொரு இடத்துலயும் கவசங்களா இருக்கிறது தான். ஆனா நம்ம கையில எடுத்து போராடுறதுக்கு அந்த சாத்தானோட தந்திரங்களுக்கு நம்ம போராடுறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரே ஆயுதம் வந்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவ வசனமே ஒரு தெரியாத பிள்ளையா நம்ம இருக்கிறோம், பைபிள்ல என்ன இருக்குதுன்னே தெரியாது அப்படின்னா நம்ம தெரியாத ஒரு வெப்பன் அந்த ஆயுதத்தை எப்படி நம்ம கையில எடுத்து சண்டை போட முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த தேவ வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கை வகிக்குது. அதனால ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா ஒரு கிறிஸ்டியனா நம்ம எல்லாருமே தேவ வசனத்தை தெரிந்த பிள்ளையா அந்த தேவ வசனத்தை ஏசப்பா எப்படி ஒரு ஆவியின் பட்டயமா எடுத்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்னாங்களோ நம்மளும் தினம் தினம் நம்ம தினசரி வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்கும், அதுக்கு நம்ம எதிர்த்து விசுவாசத்தோட உறுதியா நிக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை எடுத்தேன். அதனால தேவ வசனம் இல்லைன்னா நம்ம சாத்தானை எதிர்த்து போராட முடியாது. அதனால இதுல மெயின் ஃபோக்கஸ் தேவ வசனம் தான். தேவ வசனம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம துவண்டு போனவங்களா, சாத்தானால ஏமாற்றப்பட்டவங்களா, வீழ்த்தப்பட்டவங்களா ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதனால தேவ வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததும் அந்த தேவ வசனம் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கர்த்தர் தாமே அதுக்கு அந்த அறிவு இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஓசியா 4வது அதிகாரம் 1வது மற்றும் 6வது வசனத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வயதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தாமே இந்த தீர்க்கதரிசி மூலமா இப்படி ஒரு வெளிப்பாடு அந்த ஒரு மெசேஜை கன்வே பண்றாங்க. நீ சொல்லு என் பிள்ளைங்க கிட்டன்னு. இது இந்த காலகட்டத்திலயுமே நான் சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்டியனா இருக்கோம். பல வருஷமா எத்தனையோ பிறந்ததுல இருந்தே எத்தனையோ வருஷமா கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா அந்த தேவனை பற்றின அறிவு பல வேளைகள்ல நமக்கு இருக்கிறது இல்ல. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவரு, அவருடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத பல வேளைகள்ல நம்ம அறியாதவங்களா இருக்கோம். இந்த சாத்தான் வந்து ஏதாவது ஒண்ணு ஏவாளை தூண்டி விட்ட மாதிரி தூண்டி விட்டா போதும். ஆமா அவர் தான் பண்ணிட்டாரு, அவர் தான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க விட்டுட்டாரு, அவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்ன அப்படி பண்ணிட்டாருன்னு எல்லா பழிபாவத்தையும் தூக்கி ஆண்டவர் மேல ஈஸியா போடுறவங்களா நம்ம இந்த காலகட்டத்திலயும் கூட நம்ம பல வேளைகள்ல இருக்கிறோம். ஆனா ஆஹ் அதனால நம்ம அப்படி இல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அந்த அறிவில்லாத ஜனங்களா இல்லாம அந்த தேவனை பற்றிய அந்த அறிவுல வளர்ற ஜனங்களா நம்ம இருக்கணும். ஆண்டவர் வந்து அவங்களுடைய வேதத்தையும் அவங்களோட வார்த்தைகளையும் நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், அது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ முக்கியங்கிறத நமக்கு சொல்றாங்க. அவங்களுடைய டவுன்ஃபால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அப்படி இருந்தாங்க, அடிமையாவே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற இதே காரணம்தான். அவங்களுக்கு முதல்ல அந்த வசனங்கள் வார்த்தைகள் என்னன்னு நினைவு இருக்காது. அது தெரிஞ்சாலும் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு நாளும் அவங்க தேவனுடைய அந்த உண்மையான குணாதிசயத்தையும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த தேவனை பற்றின அறிவே இல்லாத ஒரு ஜனங்களா இருக்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது.
நம்மளும் அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைங்களாகவே இருந்தோம். அந்த ஜனங்கள் பண்ண அதே தவற பண்ணாம, தேவனுடைய அறிவுல நம்ம வளரணும். ஏன்னா, அது ரொம்ப முக்கியங்கிறத 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல் 5வது வசனத்திலயும் பார்க்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த போராயுதங்கள்னால அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்திலயும் அறிவு ரொம்ப வளர்ந்து போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். அவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. நமக்கு எங்க திரும்பி பார்த்தாலும், தேவனுடைய இந்த வார்த்தைக்கும், இதுக்கு புறம்பான காரியங்களும், இந்த இன்டலெக்சுவல் நாலேட்ஜும், இந்த தர்க்கங்களும், இதுல இந்த வசனத்துல இருக்கிற அ எத்தனையோ மேட்டிமையான காரியங்கள் வந்து நம்மள சுத்தி அவ்ளோ ஒப்பீனியன் இருக்கு. அவ்ளோ சயின்ஸ் வளர்ந்துடுச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம தான் இந்த வசனத்துல சொல்ற மாரி, எந்த எண்ணத்தையும் நம்ம மைண்ட்ல என்ன மாதிரி சிந்தனை தேவனுக்கு விரோதமா வருதோ, அது எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியிற அந்த சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான். ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தர் ம மைண்ட்ல, நம்ம எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல என்ன ஓடுதுன்னு நமக்கு மட்டும் தான் இண்டிவிஜுவலா தெரியும். நமக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம உட்கார்ந்துகிட்டு, அமைதியா உட்கார்ந்துட்டு, நம்ம மைண்ட்ல என்னென்ன சிந்தனை வருதுங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் தேவனுடைய தேவன தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அறிவுக்கு எதிரா வர எல்லா காரியங்களையும் நம்ம தான் கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததும் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 முதல் 4வது வசனத்திலயும் பார்க்கிறோம். திரும்பவும் அதேதான். அந்த தேவனை அறிகிற அறிவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது அப்படின்னு சொல்றாங்க. அது என் வாழ்க்கையிலேயே நான் அதை வந்து உறுதியா சொல்ல முடியும். 5 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ சமாதானமாகவும் அவ்வளோ கிருபையும் வாழ்க்கையில் இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. எத எதுக்காகவுமே ஒரு கவலைப்படாம, ஒரு கன்ஃப்யூஷன் ஆகாம, குழப்பம் இல்லாது, அவ்வளோ தெளிவா ஏன்னா, நம்ம தேவன நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த ஞானம், அந்த அறிவுல நம்ம வளரும்போது, என்னுடைய அப்பா ஏசப்பாவையே எனக்காக குடுத்த என்னுடைய அப்பா, வேற இதெல்லாம் எனக்கு தரமாட்டாங்களா? எனக்காக இத செய்ய மாட்டாங்களா? தாவீது எப்படி அந்த கோலியாத் முன்னால நின்னாங்க, எதுக்கும் பயப்படாம, என்னுடைய தேவன் என் கூட இருக்கிறாங்கன்னு. அந்த தேவன அறிகிற அந்த அறிவு இருக்கும்போது, நமக்கும் அந்த கிருபையும், அந்த சமாதானமும் பெருகும்னு அழகா சொல்லியிருக்காங்க. தம்முடைய மகிமையினாலும், காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மள அழைச்சிருக்க அந்த தேவன அறிகிற அந்த அறிவுனால, நம்ம அத அறியும்போது தான், அந்த அறிவு இருக்கும்போது என்ன சொல்றாங்க? ஜீவனுக்கும், தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியமுமே அந்த பைபிள்ல இருக்கு. அந்த தேவனை அறிகிற அந்த அறிவுல நம்ம வளரும்போது, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, இந்த உலகத்துல உள்ள இச்சைகளுக்கு நம்ம எப்படி தப்பி வாழ்றதுங்கிறதும், அதுபோக எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், அதையும் எல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவ்வளவும் நமக்கு இருக்கிறதுனால, அத வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஏசப்பாவ கூடவே வச்சுட்டு உதாசீனப்படுத்தி, "எங்களுக்கு இவரு வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளா இல்லாம, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் இது யாரு பண்ணணும்? நம்மள தான் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் பண்ண சொல்லியிருக்காங்க.
உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு நமக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இத நமக்காக வேற யாருமே செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தான் ஜாக்கிரதை உள்ளவங்களா, நமக்கு ஆண்டவர் தாமே அவங்க பைபிளையும் குடுத்து, அவங்க வார்த்தையையும் குடுத்து, ஏசப்பாவையும் குடுத்து, ஊழியக்காரங்களையும் குடுத்து, ஆண்டவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நமக்கு செஞ்சுட்டாங்க. நம்ம அவங்களுடைய பிள்ளைங்களா, ஒரு கிறிஸ்டியனா, அவங்களுடைய சீஷர்களா நம்ம வாழணும்னா, நம்ம தான் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து, இது முதல்ல இருந்து, அதுக்கப்புறம் அது பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாது அப்படின்னு இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் நமக்கு இருந்து நம்ம வாழ்க்கையில இது இன்க்ரீஸ் ஆகும்போது, இது பெருகும்போது, நம்ம ஏசப்பாவை அறிகிற அந்த அறிவுல நம்ம வீணரும் கனியற்றவர்களுமா, அந்த ஆவியின் கனிகள் நம்ம பார்த்தோம். ஒரு கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்வோம்னு சொல்றாங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ, இது எதுவுமே அவன் வாழ்க்கையில இல்லாதவன் இருக்கிற ஒரு கிறிஸ்டியனா நம்ம இருக்கிறோம்னா, அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஏசப்பா நமக்காக இவ்வளத்தையும் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த காரியங்களையும் எல்லாத்தையுமே மறந்துட்டு, தனக்காகவே ஒரு வாழ்க்கைய வாழ்ற ஒரு கண் சொருகி போன ஒரு குருடனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேவனுடைய அந்த வார்த்தையையும், தேவனையும் நம்ம அறிந்து இருக்கும்போது, ஆதாம் ஏவாள் இடறி விழுந்த மாதிரி விழமாட்டோம். எனக்கு எங்க ஆண்டவர தெரியும். அவங்க அப்படி என்ன பத்தி நினைக்கல. அவங்க எனக்கு இத சொல்லியிருக்கிறாங்க. நான் அவங்க சொன்னத தான் செய்வேன். நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். அப்படின்னு ஒரு சொல்ற பிள்ளையா இருப்போம். இடறி விழாதவங்களா நம்ம இருப்போம். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே நமக்கு தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16லிருந்து 17வது வசனத்திலையும், தேவனுடைய மனுஷன் ஒரு தேறினவனாகவும் எல்லா நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்குதுன்னு பார்க்கிறோம். வேத வசனத்துல இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வேத வசனத்துல இருக்குதுன்னு பார்க்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12லிருந்து 13வது வசனத்திலையும் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அந்த வார்த்தையை வச்சுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலையும், இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாரையும் கூட எல்லாத்தையும் அந்த வார்த்தையால உருவாக்குனாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள ஒரு வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் தாமே இந்த உலகத்தையும் படைச்சு, அதுல இருக்க எல்லாத்தையும் நமக்கு குடுத்து, அதுக்கப்புறம் ஏசப்பாவையும் நமக்கு குடுத்து, அவங்க ஆசீர்வாதத்தையும் குடுத்து, பைபிளையும் கையில குடுத்து, சர்ச் குடுத்துருக்காங்க. நம்மள வழி நடத்துறதுக்கு பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், இவாஞ்சலிஸ்ட்ன்னு எல்லாரையும் நமக்கு குடுத்துருக்காங்க. அதனால இவ்வளவும் அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில நம்ம வளர்றவங்களாகவும், தேவனை அறிகிற அந்த அறிவிலையும் வளர்ற ஒரு பிள்ளையாவும் இருக்க வேண்டியதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கடைசியா இது எல்லாத்தையும் நிலைநிறுத்துறதுக்காக, இது எல்லாத்தையும் நம்ம நினைவு கூர்றதுக்காக, அவங்க தாமே அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவிய நமக்கு குடுத்திருக்காங்க. யோவான் 16வது அதிகாரம் 7 முதல் 8வது வசனத்திலையும், 13லிருந்து 15வது வசனத்தையும் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன்.
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏசப்பா இத அவங்க சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் அப்படின்னு ஏசப்பாவே இந்த வாக்குறுதியும் வாக்குத்தத்தமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே நம்ம ஏசப்பாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறாங்க. ஆனா நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி நம்ம மாம்சத்தால வழி நடத்தப்படுறோமா, இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவினால வழி நடத்தப்படுறோமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு. அவங்க வந்து வரும்போது நமக்குள்ளே அவங்க இருக்கிறதுனால இந்த சத்தியத்தின் எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மள நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலயுமே எனக்கு இந்த பைபிள் வசனம் இதெல்லாம் ரொம்ப தெரியவே தெரியாது. இப்போ ஒரு 5 வருஷமா தான் சஞ்சய் பாஸ்டரோட மினிஸ்ட்ரி நாங்க ஜாயின் பண்ணி அவங்க மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ண தான் எனக்கும் பைபிள்ல இவ்ளோ வசனங்கள் இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குங்கிறதே எனக்கு அப்புறம் தான் அந்த ஞானத்துல நான் வளர்ந்தேன். அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறதுனால அவங்க எப்பப்போ எனக்கு ஏதாவது சிந்தனைகள், தகாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இல்ல ஒரு கவலை, இல்லைன்னா கோபம், இந்த மாதிரி எண்ணற்ற காரியங்கள் நமக்குள்ள நடக்கும்போது அவங்க அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேத வசனத்தை எனக்கு ரொம்ப நினைவுபடுத்துவாங்க. நான் பயந்தேன்னா அந்த பயப்படக்கூடாதுங்கிறதுக்கான இதை தருவாங்க. வருத்தப்பட்டேன்னா வருத்தப்படுறதுனால இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வசனத்தை ஞாபகப்படுத்துவாங்க. இல்லைன்னா நான் கோபப்பட்ட ஒரு காரியம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து அழகா அந்த சத்திய ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் அவங்க வழி நடத்துறத நம்ம பார்க்க முடியுது. அதனால ஏசப்பா இது நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லார்கிட்டயும் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்கு. இந்த ஆயுதம் இருக்கு. அதனால இந்த தேவ வசனத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அதுல எப்படி வளர்றோங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு. அந்த பொறுப்பையும் ஆண்டவர் தாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்களும் இந்த செய்திக்கு அப்புறம் இந்த வாரத்திலையும் எல்லாரும் இதை தியானியுங்க. இந்த வசனத்துல ஆ, வளருங்க. நம்மளும் எல்லாருமே இந்த வேத வசனங்கள்லையும் தேவனை அறிகிற அந்த அறிவிலையும் வளர்ற பிள்ளைகளாகவும், பிசாசோட இந்த தந்திரங்கள் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆண்டவர் தாமே நமக்கு கொடுத்துருக்க இந்த வேத வசனத்தை உறுதியா பிடிச்சிட்டு நிக்கிற அந்த தைரியமான ஒரு பிள்ளையா நம்ம இருப்போம். நம்மளும் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்து மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா நம்ம இருப்போம். தேங்க் யூ.